பிரியமானவர்களே, இந்த டேட் டைம் நிகழ்ச்சியிலே இந்த வரிசையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை கற்று வருகிறோம். இது 3வது நிகழ்ச்சி. உங்கள் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 297 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பக்க நம்பரு. ஆனால் 298 பாருங்கள், மேலே இருக்குது. பைபிள் பேஜை பார்க்குறோம், சும்மா வாசிட்டு போகல, பேஜை அப்படியே பார்க்குறோம். நோட்ஸ் எழுதிக்கலாம். போன வகுப்பில் பாடத்தில் சொன்னேன் சில குறிப்புகள். 1,8,10,13,23 கட்டப்பட்டிருக்கையில் அங்கே சைடில் எழுதிக்கலாம். இப்போ பிலமோன்னா அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? அஃபெக்ஷனேட், பிரியமான, பாசமான. பிரியமான, பாசமான, ஈஸியாக வச்சுக்கலாம். பிலமோன் பிரியமான. அப்புறம் ஒனேசிமுனா பிரயோஜனம் உள்ள, பயனுள்ள. இந்த 2 வார்த்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பயனுள்ள. இதை உங்கள் பைபிள்லேயே எழுதிக்கலாம், பக்கத்தில் எழுதிக்கலாம். இதை பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாடல் காட்டப்படுகிறது. அதை பார்த்து நீங்கள் அதை மாதிரியே எழுதிக்கலாம். பைபிள் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எத்தனையோ பேருக்கு இந்த ப்ரோக்ராமை அறிமுகம் செய்யலாம். நல்லா கேட்டு இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொன்றையும் 3-4 தடவை கேட்டு நீங்கள் ஒரு நல்ல வேத பாட வகுப்பு எடுக்கலாம். நீங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த அணுகுமுறைகளை கற்றுக்கொண்டு உங்களுடைய தியாலஜிக்கல் ஸ்டடீஸை செய்யலாம். ரொம்ப வித்தியாசமாக விளங்கி கொள்வீங்க. சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ பாருங்கள், முதல் 3 வசனங்களை மட்டும் பார்க்கப்போம். முதல் 3 வசனம். அதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் சொன்னேன். பவுலின் நிருபங்கள், இந்த நிருபம் சிறைச்சாலை நிருபம். இந்த நிருபம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், மன்றாட்டு கடிதம். அதாவது ரெக்கமெண்டேஷன் மாதிரி, மன்றாட்டு பரிந்துரைக்கும் கடிதம். அதை எப்படி பரிந்துரைக்கிறது? ரொம்ப கனிவாக, செய்யாமல் இருக்க முடியாது. பவுல் கேட்டதை பார்த்தா கண்டிப்பாக செஞ்சிருப்பார். அந்த அளவு கேட்குறாரு. அவர் பெரிய அப்போஸ்தலன். ஆனால் அவர் அவ்வளோ தாழ்மையாக, சாந்தமாக, ரொம்ப அன்பாக அப்படி சொல்கிறாரு. இப்போ இதை ஒரு அதிகாரத்தில் எப்போதுமே 10 பிரிவுகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் என் கூட சேர்ந்தே பாருங்களேன். 1-3 எழுதிக்கிறீங்களா? இந்த முதல் 3 வசனங்கள் முன்னுரை, வாழ்த்துக்கள். வாழ்த்துற மாதிரி இருக்கு. பொதுவாக நம்ம லெட்டர் எழுதும்போது அன்பான நபருக்கு, நண்பருக்கு, சகோதர சகோதரிக்கு ஒரு வாழ்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன். 1 to 3. அதுக்கப்புறம் 4ல் கொஞ்சம் சப்ஜெக்ட் மாறுது. 4லேருந்து 7 வரை பாராட்டு, வாழ்த்து, பாராட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 22 வரை அடுத்த பக்கம் வர லாங். அதில் மன்றாட்டு. இந்த லெட்டருடைய முக்கியமான பகுதியே பவுல் பிலமோன்கிட்ட ஒரு ஆளுக்கு தான் எழுதுறாரு. அவர்கிட்ட ஒரு ஆளுக்கு தான் பரிந்து பேசுகிறார். பவுல், பிலமோன், ஒனேசிம். போன நிகழ்ச்சியில் கடைசியாக சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னன்னா, பணக்கார பாசமான பிலமோன், ஓடிப்போன ஒனேசிப்பு, ஒப்புரவாக்கின. நல்ல கருத்துக்கள். இது என்ன பண்ணும்? மனசுக்குள்ள 20-30 தடவை சொல்லி பார்க்கணும், சொல்லணும். உங்கள் வீட்டில், சர்ச்சில், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கே கூட ஃபோன் பண்ணி சொல்லலாம், நல்ல நிகழ்ச்சி பார்த்தோம், அதில் பிலமோன் நிருபத்தை பற்றி கேட்டோம், அதில் உள்ள 3 முக்கியமான குறிப்பு: பாசமும் பிரியமான பணக்கார பிலமோன், ஓடிப்போன ஒனேசிமு, ஒப்புரவாக்கின. அவங்களுக்கு அந்த சின்ன வார்த்தைகள் உதவியாக இருக்கும். பேராகிராஃப் டிவிஷன் பார்த்தோம். 1 to 3, 4 to 7, 8 to 22, கடைசியில் 23 to 25 முடிவான வாழ்த்துக்கள். இப்போ 1, 2, 3, 4 தெளிவான பத்தி. இதை எழுதிக்கலாம், உங்கள் பைபிளில் குறிச்சிக்கலாம், ப்ராக்கெட் மாதிரி சின்னதாக குறிச்சிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு பேராவாக படிக்கலாம். பைபிள் ஸ்டடினா இதுதான் பைபிள் ஸ்டடி. உட்காந்து ஒவ்வொருத்தரும் பைபிள் படிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தா கூட பைபிள் படிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பாருங்கள். ஒரே நிகழ்ச்சியை ஒரு 5-6 தடவை பாருங்கள்.
இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ல, அதை மாதிரியே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி, சொல்லிக் கொடுக்குற நிகழ்ச்சி, டேட் டைம். இதில் உங்களுக்கு சற்று வேகமாக தெரிஞ்சால், நோட்ஸ் எடுக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. கடைசியில் ரிவ்யூ இருக்கும், அந்த டைம்லையும் பார்க்கலாம். அதுலேயும் முடியலன்னா உடனடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், உடனடியாக வாட்ஸ்அப்பில் அந்த நோட்ஸ்லாம் அனுப்பித்தரோம். எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த முதல் 3 வசனங்கள் என் கூட சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டில் கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை பற்றி என்ன பண்ணியிருக்கோம், சின்ன பற்றி இன்ட்ரடக்ஷன், முன்னுரை 1 to 3 அதை வாசித்திருக்கோம். வாசித்த பிறகு என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்போ பார்க்க போகிறோம். பிலமோனுக்கு அப்புறம் முதல் வசனத்தில் கமா இருக்குது பார்த்தீங்களா, 2ஆம் வசனத்தில் பாருங்கள், எழுதுகிறதாவதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 புள்ளி கோலன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாழ்த்த முதல் எழுதுகிறார், உண்டாவதாக, அங்கே தான் ஃபுல் ஸ்டாப். இப்போ பார்க்குறோம். வேறு என்ன பார்க்கலாம், நான் எங்களோடு இருக்கிற சகோதரர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி தான் அவங்ககிட்ட கேட்பேன், இந்த முதல் வசனத்தில் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்களேன். உடனே பார்ப்பாங்க, பார்த்துட்டு 3 இருக்குது, ரைட், பவுல், தீமோத்தேயு, பிலமோன், 3 சொன்னது ரைட் தான். நான் பவுல் இந்த 2 பேரையும் உள்ள சேர்த்துருக்கிறார் முதல் வசனத்தில். 2ஆம் வசனத்தில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்பியாள், அர்க்கிப்பு. அப்பியாள் பிலமோனுடைய மனைவின்னு சொல்கிறாங்க, அர்க்கிப்பு அவருடைய மகன்னு சொல்கிறாங்க. அர்க்கிப்பை பற்றி கொலோசியர் 4:17 இருக்குது, 278. கொலோசியர் 4:17. அந்த இடத்துல சின்னதாக எழுதிக்கலாமே, எழுதிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கலரில், ஒரு பச்சை கலர்னு வச்சுக்கோமே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பச்சை கலர், ஓகே, அதை அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். உனேசிமு பாருங்கள் 10ஆம் வசனத்தில், அதையும் அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்தா 5 பேர் இருக்குது முதல் பக்கத்தில். அடுத்த பக்கம் திருப்புறீங்களா, அடுத்த பக்கம் திருப்பாங்க. 24ஆம் பக்கம் பாருங்கள், மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா. அதுக்கு முன்னாடி 23ல் எப்பாப்ரா, 23ல் எப்பாப்ரா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு 5 பேர் இருக்குது, பக்கத்துலேயே 5ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ 5 + 5 10. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், அதுக்கு கீழே 10 பெயர்கள். சின்ன புஸ்தகத்தில் பெயரை எழுதியிருக்கிறார் பவுல். சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருக்கு பலி வேதனையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவரோட சேர்ந்து வேலை செய்தவங்க, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தினவங்க, கண்காணித்தவங்க, ஊழியக்காரனை உருவாக்குறவங்க எல்லாரும் பேரையும் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். அதனால தான் இந்த சின்ன லெட்டரில் 10 பெயர்கள் இருக்கு. மொத்தம் 80 பெயர்களை தன்னுடைய நிருபங்களில் குறிப்பிடுகிறார். நீ உண்மையிலே வேதத்தை படிக்க ஆவல் இருந்தால் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்ட பெயர்கள் எங்கே வருது அது எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா உடனடியாக அனுப்பி தரலாம். அதில் வசனம் இருக்கும், பேர் இருக்கும், இங்கிலீஷில் இருக்குது, அது நீங்கள் தமிழில் கண்டுபிடித்து கொள்ளலாம், தமிழில் அனுப்பலாம். இப்படி தான் பைபிள் படிக்கணும். ஒரு ப்ரோக்ராம் கேட்டு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல, விமர்சனத்துக்காக இல்லை, நீங்கள் விளங்கி கொள்வதற்காக, நீங்கள் வசனத்தை நேசிப்பதற்காக, அநேகரை சீஷராய் மாற்றுவதற்காக இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், பேரில் பார்த்தோம் 1லேருந்து 3 வரை எழுதுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிச்சது. 21ல் பாருங்கள், எழுதி இருக்கிறேன். இந்த வேர்டு ரிப்பீட்டாக இருக்கு. இப்போ 21 பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் பக்கத்தில் 2, 2ல் எழுதுகிற பக்கத்தில் 21. இதுதான் வேதத்தை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். வாசிக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறோம், குறிப்பெடுக்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழி மாதிரி சொல்கிறார். சகோதரனாகிய தீமோத்தேயு,
பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோன், பிரியமுள்ள அப்பியாள், உடன் போர்ச்சேவனாகிய அர்க்கிப்பு. நல்லா பார்த்தோம்னா இதில் நம்ம என்ன கவனிக்கிறோன்னா, இவர் பவுல் தான் எழுதுறாரு, ஆனால் கூட யாரை சேர்த்துக்கிறாரு? தீமோத்தேயுவை சேர்த்துக்கிறாரு. பவுலும் தீமோத்தேயும் 2 பேர் தான். யாருக்கு எழுதுறா? பிலமோனுக்கு மட்டும்தான் அவர் எழுதுறாரு. ஆனால் பேரை பாருங்கள், ஃபேமிலியை சேர்த்துட்டாரு. பிலமோன், அப்பியாள், அர்க்கிப். வெறும் பேரை சொல்ல. யாராவது நம்ம பேர் முன்னாடி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு வார்த்தையை சொன்னால், வாங்க டியர் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பவுல் வெறும் பேரை சொல்ல. சிலர் சொல்லியிருக்காரு, ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன், டைட்டில் மாதிரி கொடுக்குறாரு, அன்புனால. இந்த நிருபத்திலே நிறைய அன்பை கவனிக்கலாம். பாருங்களேன், பிரியமுள்ளன்றது பார்த்தீங்களா? பிரியமுள்ள 5 முறை வருது. பிரியமுள்ள 5 முறை வருது. சகோதரர், அது 5 முறை வருது. எப்படி பாருங்க, கட்டப்பட்டிருக்கிற 5 முறை, பிரியமுள்ள 5 முறை, சகோதரர் 5 முறை. இப்படி தான் பைபிள் படிக்கணும். ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், உட்காந்து படிக்கணும். சரி, இப்போ இந்த முதல் சின்ன அந்த பகுதியில் யாருக்கு எழுதுறாரு? பிலமோனுக்கு எழுதுறாரு, அப்பியாளுக்கு எழுதுறாரு, அர்க்கிப்புக்கு எழுதுறாரு, வீட்டில் கூடி வருகிற சபைக்கு எழுதுறாரு. இவருடைய லெட்டர் கான்ஃபிடென்ஷியல்ல. ஒரு முக்கியமான லீடருக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறார். அவர் தன்னை தாழ்த்துறார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய கிருபை, ஒப்புரவாதத்தின் ஊழியம் நடைபெற வேண்டும். அப்போ இந்த இதில் உள்ள ஆழமான கருத்துக்கள் இங்கே பக்கத்தில் ஐக்கியம் எழுதிக்கலாம். ஒரு சின்ன சிம்பிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு அது மேலே ஒரு இன்ட்டு போட்டிங்கன்னா அந்த சென்ட்ரல் பாயிண்டில் ஒரு 1 2 4 லைன் கிராஸ் ஆகுது. அதுதான் ஐக்கியம். இயேசுக்குள்ளே 4 பேர் சேர்க்கப்படுறாங்க. இந்த இடத்துல பொருள் ஐக்கியம். ஊழியம் செயலில் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். 3ஆம் வசனத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை போல் தொடர்ந்து இந்த நிருபத்தை படிப்போம். என் ஆயுள் முற்றும் நீரே வைத்தே, உம்மில் என் மங்கும் தீபம் நீர் மூட்டுவீரும் ஜோதியாலே, பேரோழி கதிரால் உள்ளம் மென்மேலும் ஜுவாலேக்கும். இந்த நிருபத்தை அநேகருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம், பல முறை வாசிக்கலாம். இப்பொழுது செபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர். சபைகளிலே ஒப்புரவாக்கும் ஊழியம் நடைபெற செபிக்கிறோம். பவுலை போல கனிவாய் வேலை செய்யக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்களை எடுப்போம். பிலமோனை போன்றவர்களை எடுப்போம். மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர்களுக்கு கிருபையும் பலனும் அன்பும் ஊற்றப்படட்டும். மன்னிப்பை பெற வேண்டியவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தரும். நீரே மன்னிப்பை பற்றி கர்த்தருடைய செபத்திலே கற்றுக் கொடுத்தேன். இந்த நிருபத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் உண்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.